மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வணக்கம். இன்று நம்ம பேரிடர் மேலாண்மை குறித்து பேசி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், 2021 அக்டோபர் மாதம் சென்னை பெருமழை, பெரிய வெள்ளம் வந்தது. அதில் எத்தனையோ மக்கள் காலநிலை அகதிகள் போல் அவங்க வீட்டிலேருந்தே அவங்க அகதிகளாக எத்தனையோ வேறு ஊருக்கு போயிட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு வரலாறு திருப்பி உருவாகக்கூடாது. ஏன்னா 2021 அக்டோபரில் அந்த மழை பெய்தது. 2022 தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, திருப்புகழ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரிடரை குறித்து விரிவாக ஆராய்ச்சி செய்ய ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி கிட்டத்தட்ட நம்மளுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் IAS அதிகாரி திருப்புகழையா அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த விசாரணை கமிட்டி அமைகிறது. 2023 மார்ச் மாதம் அந்த கமிட்டி 600 பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். 600 பக்க அறிக்கையில் கிட்டத்தட்ட அப்சர்வேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும், எல்லா மக்களுக்கும் தெரிய வேணும். ஆனால் 2023 மார்ச் டேபிள் பண்ண அந்த கமிட்டி அறிக்கையில் இது வரைக்கும் நமக்கு வரல. 2023 டிசம்பர் மாதம் ஊடக செய்திகள் வந்தது. கண்டிப்பாக இந்த அறிக்கை எல்லாருக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்ற ஊடக செய்தி வந்தது, திருப்புகழ் கமிட்டியுடைய சஜஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஆனால் இது வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் 2026, மறுபடியும் ஒரு அக்டோபர் வரப்போகுது. 41 மாதம் ஆயிடுச்சு. அந்த திருப்புகழ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அண்ட் சஜஷன்ஸ் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் எப்படி. ஏன்னா இப்போ எல்னினோன்னு வரப்போகுது. இந்த மழையில் இந்த திருப்பி சென்னை பெருவெள்ளமோ இல்லை வெள்ளக்காடோ ஆகாமல் எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், இல்லை மக்களுக்கு அந்த பிரச்சனை வந்தால் பாதிப்பு அதிகமாகாமல் இருக்க வேண்டும், அந்த மிட்டிகேஷன் எப்படி, அப்படி போன்ற சஜஷன்ஸ் அதில் இருக்கும். 3 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்குது. பொதுப்பணித்துறை இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன தகவமைப்பை செய்ய போகிறாங்க என்ற தகவல்கள் நம்ம கண்டிப்பாக வேணும். இன்னொரு காலநிலை அகதிகளாக, போர் அகதிகளாக எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனால் சென்னையில் மறுபடியும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜிஸ் நில வரக்கூடாது என்பதற்காக இந்த திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் ஆட்சியாளர்கள் அந்த கமிட்டியை உருவாக்கினார்கள். உருவாக்கிய கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பத்திரிகை செய்தி தான் வந்தது. 600 பக்க விளக்கங்கள் அதில் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் அவர்கள் வெளியிடவில்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய வெற்றி தளபதி அவர்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவை பொறுத்தவரையிலும் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக பேரிடர் மேலாண்மை கூடுதல் ஆணையர் அவருடைய முருகானந்தம் அவருடைய தலைமையில் நிபுணர் குழு 7 பேர் கொண்ட குழு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாட்களுக்கு முன்னால் இந்த குழு கூடியது. விரைந்து என்னென்ன பணிகளை ஒவ்வொரு துறை சார்பாக, இங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை, மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை அனைத்தும் ஒருங்கிணைந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நம்முடைய முதல்வர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.